Hi friends, welcome to SideDish Samaiyal. நான் உங்கள் கிருஷ்ணா. நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா அவல் சுண்டல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்த வீடியோ செய்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுண்டல் தாளிக்கிறதுக்கு 1/4 கிலோ சுண்டலை நான் 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன். சுண்டலை வேஸ்ட் எடுத்துக்கலாம். 1/4 கிலோ சுண்டலை தண்ணி இருக்க வச்சுக்கிறேன். சுண்டல் வேக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. சுண்டல் வேகும்போது கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டா சுண்டலில் உப்பு நல்லா இறங்கி இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சுண்டல் நல்லா வெந்திருக்கு. இப்போ சுண்டலில் இருக்க தண்ணியை நம்ம வடித்து வச்சிடலாம். சுண்டலுக்கு தேவையான மசாலாவை அரைச்சி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்திருக்கேன். பூண்டு 10 பல், இஞ்சி கொஞ்சம், எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். சுண்டல் தாளிக்க நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 கொத்து கருவேப்பிலை, 3 நறுக்குன பச்சை மிளகா. இப்போ நம்ம அரைச்சி வச்ச சாந்தை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள். ஏற்கனவே சின்ன வெங்காயத்தும் இஞ்சி பூண்டு எல்லாத்தோட காரமும் இருக்கிறனால உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுறலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிறதுக்காக நான் 100 ml தண்ணி மிக்ஸ் பண்ணி வேக வைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து சுண்டலை ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்சு சுண்டல் வேகும்போதே நம்ம உப்பு போட்டிருந்தோம். இப்போ நான் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு உப்பு எவ்வளோ வேணுங்கிறத செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அவளுக்கு தேவையான சைடிஷ் சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கமகமன் ரெடி ஆகிருக்குது. நம்ம இப்போ அவல் ரெடி பண்ணிக்கலாம். அவளுக்கு தேவையான சைடிஷ் சுண்டல் வந்து சமைச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அவல் செய்யலாம். அவல் வந்து நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இதை நம்ம அரிசி மாதிரி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படி ஊற வைக்கணுங்கிறது தேவையில்லை. ஏன்னா அவல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை நம்ம ஒரு 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணாவே போதும். அதுலேயே இது நல்லா ஊறிக்கும். ரொம்ப நேரம் ஊற வச்சோம்னா கொலன்னு போயிடும். நமக்கு தேவையான பதத்துக்கு நம்ம ஒரு 2 தடவை 3 தடவை தண்ணி ஊற்றி கலஞ்சி வச்சாவே அதுவே போதும். 1/4 கிலோ அவல் செஞ்சோம்னா நம்ம 2லேருந்து 3 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். நம்ம இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அவலை நம்ம இப்போ களைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட் டைம் களையும் போதே அதோட சாஃப்ட் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். தண்ணியை வடிகட்டிக்கலாம். ஃபஸ்ட் டைம் தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் 2வது டைம் களையிறேன். அவல் நல்லா களையும் போது அவளோட உமியெல்லாம் வெளியே வரும். அதெல்லாம் தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருங்க. அவளுக்கு முக்கியமாக டேஸ்ட்டு தரதே இந்த எலுமிச்சம்பழம் தான். நாம் 3 எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி சாறு எடுத்து வச்சுக்கலாம். அவல் தாளிக்க எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, 7 பச்சை மிளகாயை நீல வாக்கில் வெட்டியிருக்கிறேன். அவளுக்கு எப்போவுமே பச்சை மிளகா குட்டி குட்டியே போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியாது. உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் போட வேணாம். இந்த மாதிரி நீல வாக்கிலே போட்டுக்குங்க. 5 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயமும் அதிக அளவு போடணும். மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் போடுறேன். உப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அதை செக் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே புளிஞ்சு வச்சுருந்த எலுமிச்சம்பழ சாறை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எலுமிச்சம்பழ சாரோட வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அவல் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே களைஞ்சி வச்சுருந்த அவலை இப்போ நான் ஆட் பண்ணுறேன். தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுக்குங்க. இந்த மாதிரி நம்ம அவல் போட்டோன்னே எசன்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலரி வைக்கலாம். நமக்கு இப்போ டேஸ்டான அவல் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம கொத்தமல்லி தழை தூவணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தூவிக்கலாம். சேலம் ஸ்பெஷல் அவல் சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்.
சுண்டல் தாளிக்கிறப்ப ஆட் பண்ண வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி சுண்டலுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக கொடுத்துருக்கு. அவலில் வந்து நம்ம பெரிய வெங்காயம் அதிகமாக போட்டிருக்கிறதும் அதோட நம்ம எலுமிச்சம்பழ சாரம் மிக்ஸ் பண்ணதும் எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி அவலுக்கு வந்து இன்னும் டேஸ்ட் அதிகமாக கொடுத்துருக்கு. அவல் இன்னும் சாப்பிடணும் தான் தோணுது. அந்தளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. இந்த டிஷ் வந்து சேலத்தில் அதிகமாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்குவாங்க. ஏன்னா இது அங்கே தான் ரொம்ப ஃபேமஸானது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது குறை இருந்து உங்களுக்கு ஏதாவது தென்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட சொல்லலாம், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கிருஷ்ணா. தேங்க்யூ.